ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன சின்ன திருடுறது பண்ணுறான். ஸோ நிறைய இடங்களில் திருடுறான், ஆனால் மாட்டலை. ஆனால் ஒரு டைமில் நிறைய இடத்துல திருடுறது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவனை துரத்திட்டே வராங்க. இவன் ஓடுறான், வேகமாக ஓடுறான். ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவன் மறைஞ்சிட்டான், காணாமல் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வேறு இடத்துல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாலியல் அத்துமீறல்கள் பண்ணுறான். ஸோ கற்பழிப்பு, கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறான். அதுலேயும் அவன் பெருசாக சிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஒரு 20-30 பெண்கள்கிட்ட தப்பாக நடந்த பிறகு திடீர்னு அவன் சிக்கிறான். எல்லாருக்குமே இது தெரியுது. ஸோ சம்மந்தப்பட்டவர்கள் எல்லோரும் அவனை விடக்கூடாதுன்னு கத்தி எடுத்துகிட்டு துரத்திட்டு வராங்க. அவன் வேகமாக பதற்றத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் மறைஞ்சிடுறான். ஸோ அதேமாரி ஒருத்தர்கிட்ட நல்லா இனிக்க பேசி நிறைய காசு கடன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறான். திருப்பி கேட்டால் அவன் கொடுக்காம ஏமாற்றிட்டே இருக்கிறான். ஸோ இது தெரியுது. சம்மந்தப்பட்டவர் அவனை துரத்திட்டு வராரு. அவன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். துரத்திட்டு வந்தவர் மறைஞ்சிறார். அப்பாடான்ட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறான். ஸோ அப்புறம் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். ஸோ அப்போ அவன் தட்டி கேட்க வரும்பொழுது வாக்குவாதம் முத்தி போய் கைகலப்பாகி கொலையே பண்ணிடுறான். ஸோ அதை எதிர்த்து வந்த 2 பேரையும் வேற கொலை பண்ணிடுறான். ஸோ அப்போ அவனுடைய சமூகமே சேர்ந்து இவனை கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு வருது. இவன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு டைமில் இவன் மறைஞ்சிடுறான். ஸோ இன்னொரு இடத்துல அவன் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பொருள் வாங்குகிறான். வாங்கும்பொழுது அந்த பேரம் பேசுகிறதுல ஒரு பிரச்சனை வருது. ஸோ சண்டை அதிகமாக வருது. அப்போ இவனை அவன் அடிச்சிட்டான். இவன் திருப்பி அடிக்க போகிறான். அப்போ தான் தெரியுது இது வரைக்கும் அவனை துரத்திட்டு வந்த அத்தனை பேரும் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. இவன் வேகமாக ஓடுறான், செம்ம வேகமாக ஓடுறான். அவங்களும் பயங்கரமாக துரத்திட்டு வராங்க. 3 பக்கம் துரத்திட்டு வராங்க. ஒரு பக்கம்தான் ஃப்ரீயாக இருக்குது. அந்த பக்கம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது, நம்மளால தான் பறக்க முடியுமே, நாம் ஏன் ஓடுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணால் டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிடறான். செம்ம வேகமாக பறக்கிறான். அந்த பதற்றம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. திடீர்னு அவனுக்கு செம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கீழே இருக்கிறவங்க விடுறதா இல்லை, அதிவேகமாக துரத்திட்டு வராங்க. ஆனால் இவங்க யாருக்கும் பறக்க முடியாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் நீ கீழே வருவல்ல அப்படின்னு துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வந்தா அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு பயமும் இருக்குது, அதே நேரத்தில் ஆனந்தமும் இருக்குது. கீழே வந்தால் மாட்டினீங்க. ஸோ கீழே மாட்டாமல் பறந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு சூப்பர்மேன் கதையோ ஸ்பைடர்மேன் கதையோ கிடையாது. ஆத்மாக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கதையும். நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலும் இப்படி தான் நிறைய பாவங்களை செய்கிறோம். ஸோ ஒரு பாவத்தை செஞ்சு அது உண்மை என்னன்னா, பல பாவங்களுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்காமல் தப்பிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு டைமில் எங்கேயோ மாட்டுவோம். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இழுத்துட்டு இருக்கும். சில சமயம் வாக்குவாதத்தில், மனக்கசப்பில், சில சமயம் அடிதடியில் கூட இருக்கும். இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் நமக்கு பிரச்சனை கொடுப்பவரோ அல்லது நாமோ இறந்துடுவோம். அப்போ உண்மையில் என்ன ஆகுது? அங்கே அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடுறோம். ஸோ அது இயற்கையான மரணமாக இருந்தாலும் சரி, தற்கொலையாக இருந்தாலும் சரி, கொலையாகவே இருந்தாலும் சரி, அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சவுடன் அந்த உடல் மூலமாக செய்த அத்தனை பாவத்திலிருந்தும் தப்பிச்சிடுறோம். அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது அந்த பாவம் என்ன திரும்ப பண்ணும்? அந்த குணமாக உங்களுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த குணத்தை மீண்டும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது இல்லாமல் புதுசாகவும் நிறைய பாவம் செய்வீங்க. அதுலேயும் நீங்கள் எடுத்த உடனே தண்டனை அனுபவிக்க மாட்டீங்க. பல தடவை தப்பிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை அது பெரிய பிரச்சனையாக மாட்டும். ஸோ அது அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பலருக்கு துக்கம் கொடுப்பீங்க, பலர் உங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க. இப்படியே இந்த இழுபறியிலே ஒரு டைமில் இறந்துடுவீங்க. ஸோ இப்படியாக ஒரு பிறவியிலும் நாம் நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பாவத்திற்கான தண்டனையை நாம் கரெக்டாக அனுபவிச்சோமா அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக நாம் அனுபவிக்கிறது கிடையாது.
ஒரு விதத்தில் மரணமே கூட நம்ம செய்கிற பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, பைபிள் பழைய ஏற்பாட்டில் அந்த தண்டனை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது, சில பாவங்களுக்கு ஆக்சுவலாக கொலையே பண்ணவனை கூட காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு பட்டணத்தை உருவாக்குங்க, அங்கே போய் அவன் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் கடவுளுடைய கருணை. உண்மையிலே நாம் செய்கிற பாவத்திற்கு சமமாக தண்டனையை நாம் ஒருபொழுதும் அனுபவிப்பது கிடையாதுன்றது தான் உண்மை. உங்களுக்கு டவுட்டுனா, இந்த பிறவிலே நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுருப்பீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை சின்ன வயசில் கூட பிறந்தவங்களை அடிக்கிறது, அப்பா அம்மா கிட்ட திட்டுறது, சில சமயம் அடிக்கிறது, உங்கள் குழந்தைகளை அடிக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொடுக்குற டார்ச்சர், நண்பர்கள் பற்றி புறம் பேசுறது, இது மாதிரி இவ்வளவு பாவம் செஞ்சுருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு சில விஷயத்தில் தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்களே தவிர பெரும்பான்மையான விஷயத்தில் நீங்கள் மாட்டியே இருக்க மாட்டீங்க. ஆனால் நிறைய விஷயங்களில் மாட்டாட்டினா கூட அப்படியே மாட்டுறது கிட்ட வந்து அந்த மயிரிழையில் தப்பிச்சோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மாட்டியிருப்பீங்க, அந்த மாதிரி தப்பிச்சிருப்பீங்க. ஸோ புத்திசாலியாக இருந்தால் இனி அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்திருப்போம். ஸோ இப்போ நம்ம நிறைய குற்றங்கள் பார்க்குறோம் இல்லையா, லஞ்சம் வாங்கிறதுலேருந்து கற்பழிப்பு, இது எதுவுமே அது பிடிபடும் பொழுது தண்டனை கொடுக்கும்போது அது அவங்களுடைய முதல் குற்றமாகவே இருக்காது. பல தடவை குற்றம் செஞ்சுருப்பாங்க, கடைசியாக ஒரு தடவை மாற்றியிருப்பாங்க. ஸோ அதில் சில சமயம் நம்ம யாருக்கு பாவம் செய்தோமோ அவங்க இறந்தே இருப்பாங்க. ஸோ அதுலேயே தப்பிச்சிடுவாங்க. அவ்வளோ மனிதர்கள் இயற்றிய சட்டத்திலே கூட பார்த்திங்கன்னா, கொலை குற்றம் உட்பட எல்லா குற்றத்திற்கும் பெரும்பாலும் மரண தண்டனை இருக்காது, தூக்கு தண்டனை இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து அவங்கள விட்டுருவாங்க. ஸோ அந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது மனிதர்களுடைய சட்டத்திலே இருக்குது அப்படின்னும்பொழுது கடவுளுடைய சட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி கடவுள் காப்பாற்றுறதுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, திருந்துவதற்கு வாய்ப்பும் கால அவகாசமும் கொடுக்குற. சரி, ஒரு சூழலில் நீ தப்பு பண்ணுற, அடுத்த சூழலில் இந்த தப்பு பண்ணால் அத்தனையும் மறக்கடித்து, மரணம்ன்றது அதுதான் இல்லையா, ஸோ மறக்கடித்து இன்னொரு ஜென்மம் வேறு சூழலில் கொடுக்குற. ஸோ அங்கே நீ வந்து அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறியா அப்படின்னு பார்க்குற. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நிறைய பேரை கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டைமில் அவனையும் கொலை பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து இவன் பல பேரை கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு அவன் அனுபவித்த தண்டனை வந்து கரெக்ட் கிடையாது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த கொலை பண்ணப்படும் போது சின்ன வலி இருக்குமே தவிர அடுத்தது உயிர் பிரிஞ்சு டக்குன்னு வேறு ஒரு ஜென்மம் எடுக்க போகுது. அதனால் அதை ஒரு பெரிய தண்டனைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அவனுக்கு கம்மியாக தான் தண்டனை கிடைக்குது. ஸோ அடுத்த சூழலில் அவனுக்கு அந்த மாதிரி குணம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லி ஆகணும். அது என்னென்னா, உங்களுடைய பாவம் இருக்குது இல்லையா, அது உங்களை துரத்தும். ஸோ அதுதான் துரத்திட்டு வராங்கன்னு நான் சொன்னது. ஸோ அது எப்படி துரத்தும் அப்படின்னா, உண்மையிலே அந்த நபர் உங்களை துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரங்களாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறீங்க, பெரிய மகாராஜாவாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஏழைக்கிட்ட தப்பு பண்ணுறீங்க அப்படின்போது அவனால் உங்களை எதிர்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த சபிக்கிறான் பார்த்தீங்களா, மனசுக்குள்ளே கும்பிட்றான் இல்லையா, அந்த சாபம் உங்களை துரத்தும். ஸோ அந்த சபிக்கிறவன் இறக்குற வரைக்கும் அந்த சாபம் இருக்கும். அல்லது நீங்கள் இறந்த பிறகும் சிலர் சபிப்பாங்க, பட் பெரும்பாலும் இறந்த பிறகு சரி ஓகே போயிட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் அவன் மனசை ஆறுவான். ஸோ நீங்கள் செய்த பாவம் எப்படி துரத்தும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் நிறைய கொலை பண்ணுறீங்க அப்படின்னா, கோபம் வந்தால் கொலை பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் அடுத்த ஜென்மம் பிறக்கும் பொழுது அந்த சூழலை தேடி நீங்கள் போவீங்க. அதாவது அந்த அளவுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய சூழல் வந்து உங்களை தேடி வரும். ஆனால் அந்த நேரம் உங்களுடைய பழைய குணம் தூண்டுற மாதிரியே நடக்கும், பயங்கரமாக நடக்கும். ஆனால் அந்த நேரம் நீங்கள் தூண்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், பயங்கரமாகவே கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் அந்த குணத்தை நீங்கள் வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்தும் மாற்றிக்கலை அப்படின்னும்போது உங்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். ஆனாலும்
இது வரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தோடு ஒப்பிடும்போது அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஜென்மங்களே. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பல ஜென்மங்களுக்கு நீங்கள் தண்டனையே இல்லாமல் தான் தப்பிச்சிருப்பீங்க, பெருசாக தண்டனை இருக்காது. ஸோ அதை துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 2500 வருடமாக நம்ம பாவம் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி 2500 வருடம் சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும், அங்கே எந்த பாவமும் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கும். ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. நான் ஆத்மாவாகிய நான் கண் வழியாக பார்க்குறேன், ஆத்மாவாகிய நான் வாய் வழியாக பேசுகிறேன் அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்ப்போம், அந்த ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படிங்கிற எண்ணம், அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் ஆத்ம உணர்வு, சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். முதல் 2500 வருஷம் அப்படி ஆத்ம உணர்வில் இருக்கும் காரணத்தினால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பாவங்கள் இருக்கவே இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். இது மட்டும் இல்லை, அவங்க எது நினைத்தாலும் நடக்கும். ஸோ பரிசுத்தமான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களை, தெய்வீக குணம் நிரம்பியவர்களை தேவதைகள்னு நாம் நரகத்தில் கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். அது மட்டும் இல்லை, அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மான்றதுலேயே அவங்களுடைய கவனம் இருக்கிறனால ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். அதை நிரந்தரமாக அனுபவம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இருக்கிறதே சொர்க்கம். அதனால் செல்வம், சுகம், அமைதி, ஆரோக்கியம் எதுக்குமே குறைச்சல் கிடையாது, எல்லாமே நிரம்பி இருக்கும். அதேமாரி எந்த கெட்ட குணமும் அங்கே யாருக்கும் இருக்காது, விலங்குகள் கிட்ட கூட இருக்காது. அதனால தான் சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும், சொர்க்கத்தில் இப்படி இருக்கும்னு. ஸோ பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2500 வருஷம் முடிந்த பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா ஆத்மான்றதை மறந்துடுறோம், உடம்புன்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த அந்த ஆனந்தம் கட் ஆகுது. அப்போ ஆத்மா ஒரு விரக்தி நிலையை அனுபவம் செய்யுது, திருப்தியற்ற நிலை. அப்போ அது திருப்தி அடையணும் அப்படின்னா ஒரு ஆனந்தம் தேவை. உள்ளேயே தானே ஆனந்த ஸ்வரூபமானவன்றதை மறந்துடுச்சு. ஸோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுது புலனின்பம் மூலமாக. ஸோ அது எல்லாமே சிற்றின்பம். அதை அடையிறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். அந்த வழியில் நிறைய பாவங்களையும் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விகாரங்களுக்கு மனிதன் அடிமையாகிறோம். ஸோ இந்த 5 விகாரத்தை சாத்தான் சொல்லலாம், ராவணன் சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், எந்த அசுரன் பேரையும் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய குணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் தானே தவிர நிஜத்தில் அந்த மாதிரி சாத்தானோ ராவணனோ ஒருபொழுதும் வாழ்ந்தது கிடையாது. ஸோ இதில் இன்னொரு மேஜிக் என்ன தெரியுமா, பயங்கரமான எதிரி, பயங்கரமாக நம்ம அவங்களுக்கு பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிரியாக தான் நினைப்பாங்க. நம்ம கொலை கூட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்களோ, அது கொலையை கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு கணக்கு உருவாகுது நமக்கும் அவங்களுக்கும். ஸோ அந்த கணக்கு செட்டில் ஆகியே தீரணும். அது வரைக்கும் அவங்க உங்கள் தொடர்பில் அடுத்தடுத்த ஜென்மத்திலோ அல்லது 2-3 ஜென்மம் விட்டோ வருவாங்க. ஏன்னா அது நிறைய பேரோட கணக்கு இருக்குது இல்லையா. ஸோ அப்படி உங்கள் தொடர்பில் அவங்க வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உங்கள் தொடர்பில் எப்படி வருவாங்கன்னா, அந்த எரிச்சலை முடிக்கிற மாதிரி உறவில் வருவாங்க. உங்கள் குழந்தையாக வருவாங்க, உங்கள் அம்மாவாக இருப்பாங்க, உங்கள் கணவனாக இருப்பாங்க, சகோதரனாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க ஏன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சில பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, ஒரு சிலருக்கு அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது, ஒரு சில அம்மாக்களுக்கு ஒரு சில பசங்களை சுத்தமாக பிடிக்காது. ஒரு 2-3 பையன் இருக்கிறான்னா ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ண மாட்டான், சின்னது அப்படி வாயை திறந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அது பல ஜென்மத்துக்கு முன்னாடி கொலைக்கு ஈக்குவலாக ஏதோ ஒன்று நடந்துருக்குது. ஸோ அது என்னன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டினா கூட அந்த ஆத்மா அந்த குணம் ஸ்லைட்டாக வெளிப்படும். அந்த குணம் வரும்பொழுது அந்த குணத்தை ஒரு ஜென்மத்தில் வெறுத்தாங்க இல்லையா, ஸோ அது அவங்கள அறியாமல் அந்த குணம் இவங்களுக்கும் வெளிப்படும். அதனால தான் குடும்பத்திற்கு இடையில் குடும்பத்தில் உள்ள
மெம்பர்ஸ்க்கு இடையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ராஜாவாக இருக்கார். அவருடைய வேலையே எல்லா நாட்டையும் பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ நாட்டை பிடித்தால் குறிப்பாக நரகத்தில், சொர்க்கத்தில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நரகத்தில் வந்து அந்த நாட்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு செல்வம், அந்த நாட்டு ராணியெல்லாம் கூட இவங்களே அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து இதற்காகவே இல்லையா, அந்த அந்த நாட்டு அழகான ராணியை அடைவதற்காகவே போர் செஞ்சது ஏராளம். இப்போ இந்த குணம் இருக்குது. ஏதோ ஒரு டைமில் அவன் இறந்திருப்பான், அல்லது தற்கொலை அல்லது கொலையை கூட நடந்திருக்கலாம், அல்லது இயற்கையாக தான் மரணம் வந்திருக்கும். ஆனால் இதற்கான தண்டனை அடையணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த குணம், அந்த அந்த காமத்துக்கு அடிமையான குணம் வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவன் வெளிப்படுத்திகிட்டே இருப்பான். அதுலேயும் வந்து ஒரு ரொம்ப ஒருத்தனை வந்து இந்த அளவுக்கு மோசமாக பாதிக்க வச்சிட்டான் அப்படின்னா, இவனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோ அல்லது அந்த பெண்ணுடைய கணவனோ அல்லது அந்த பெண்ணுடைய அப்பா யாரோ நெருங்கிய உறவுகள் இவனுக்கு மகனாக பிறப்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்பா பையன் உறவு. ஆனால் அவனுக்கு அந்த காமத்துக்கு எந்த அளவுக்கு அடிமையாக இருப்பான்னா, ஊரில் போகிற எந்த பெண்ணையும் விட மாட்டான். ஆனால் ஒரு டைமில் என்ன ஆகும்னா, அவனுடைய மருமகள்கிட்டேயே அவன் இச்சையை காட்ட ஆரம்பிப்பான். அப்போ என்ன ஆகும்? ஸோ இவன் ஏற்கனவே வந்து இவனுக்கு அப்பாவை பிடிக்காது. ஏன்னா பல ஜென்மமாக அந்த கணக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்லைட்டாக ஒரு நெருடல் இருக்கும். அவங்க பேசினாலே இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வீட்டுக்கு நண்பர்கள் போனாங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஏன் இவங்க ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது எங்கே வந்து வெடிக்கும் அப்படின்னா, அவன் மருமகள் மேலே கையை வைக்கும் பொழுது மகனே கொலை பண்ணுற மாதிரி அமையும். ஸோ அப்போ பாருங்கள், அந்த அந்த குணத்தை திருத்திக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு, அந்த பகைமையை தீர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் எந்த பலகீனத்தை உங்களால் அழிக்க முடியலையோ அந்த பலகீனத்தினாலேயே உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. ஸோ சில சமயம் பார்த்திங்கன்னா சொந்த மகள்கிட்டேயே அப்பா தப்பாக நடந்துக்கிறது, இது எல்லாமே இதனால தான் நடந்துட்டு இருக்குது. இதன் மூலமாக பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவன் வேறு ஏதோ ஒரு பெண் மேலே கை வச்சா கூட அது ஒரு பெரிய கிரிமினலாக கருதப்படாது. ஆனால் சொந்த மகள்கிட்டே அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே அப்படி நடந்துப்பான். ஸோ போக்சோ சட்டத்தில் இப்போ கடுமையாகவும் ஆகுது பாருங்கள் அதற்கான தண்டனை. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் என்ன பாவம் செய்தீர்களோ அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் உங்கள் ஆத்மாவிலே ஆழமாக பதியுது, அது ஒவ்வொரு ஜென்மத்திலும் வரும். இன்னொன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் பாவம் செய்தீர்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் கணக்கு இருக்கிற காரணத்தினால அவங்களும் உங்கள் தொடர்பில் ஏதோ ஒரு உறவில் வருவாங்க. உங்கள் குடும்பத்தவராக இருக்கலாம், அக்கம்பக்கத்தவராக இருக்கலாம், நண்பனாக, சில சமயம் எதிரியாக, வேலை பார்க்குறவங்களாக, அந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பில் வருவாங்க. ஸோ இதில் வந்து பலருடைய கணக்கு அடங்கி இருக்கும். இந்த கர்மத்தின் விதி வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு இதே மாதிரியே வேறு ஒருத்தர் இதே மாதிரி காமத்திலே மூழ்கி இருக்கிறான், நீங்களும் அதே மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அவன் இப்போ வந்து ஒரு பெண்ணாக பிறக்கிறான், நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க. அவன் வந்து உங்கள் கூட வேலை பார்க்குறோம், அதாவது கூட வேலை பார்க்குற பெண், அது உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆச்சு, அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்குள்ள தவறான தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, அவளுடைய கணவன் இருக்கிறான் பார்த்திங்களா, அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில். ஸோ அதற்கான தண்டனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய அந்த காமன்ற பலகீனத்தினால நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி தண்டனை கிடைக்கும். ஸோ இது வந்து காமத்துக்கு மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே பாவம் தான். ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலும் மன்னித்து விட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடுவீங்க. ஆனால் பெரும்பாலும் மாற்றிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் தப்புன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ கடவுளுடைய கருணை என்னென்னா, கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு, முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க, சொர்க்கத்தில் அப்படி தான் இருந்தீங்க, உடல் நினச்சதுனால தான் இவ்வளோ பாவம் நடந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் மல அளவு பாவம் இருக்குதுன்ற. ஸோ அவ்வளவு பாவம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காம பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பாவம் செய்யக்கூடிய குணமாக அது இருக்குது. ஸ்லைட்டாக அதுக்கு தூண்டுதல் கிடச்சா டக்குன்னு நீங்கள் பாவம் செஞ்சிடுவீங்க. ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களே ஏமாற்றுவாங்க, நல்ல நண்பனை ஏமாற்றுவாங்க,
கணவனை ஏமாற்றுவாங்க, மனைவியை ஏமாற்றுவாங்க. ஸோ அது பல ஜென்மமாக ஏமாத்துகிற குணம் இருக்கும். ஆனால் இப்போ ஏமாற்றும் பொழுது அவங்க சில சமயம் கொல்லப்படுவார்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு தடவை மட்டும் அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, நிறைய பேர்கிட்ட ஏமாற்றுவாங்க. ஸோ ஒரு 2-3 பேர் மன்னிச்சாலும் எல்லோரும் மன்னிச்சிட மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது முக்கியமான பாவம். இது வருவதற்கு ஆதாரமாக இருக்கிறது நான் உடம்புன்னு நினைத்து புலனின்பத்துக்கு அடிமையானது தான். ஸோ அதிலிருந்து விலகுங்க. நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா என்றென்றைக்கும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான பலனும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உடலில் இருக்கும்போது நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலான்ட்டு நீங்கள் பாவம் செய்தாலும் ஒரு டைமில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு கீழான நிலையில் பிறக்க வைத்து அங்கே கிடைக்கும் தண்டனை. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பீங்க, பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையாக இருப்பீங்க, பயங்கரமாக ஊரில் இருக்கிற பெண்ணை எல்லாம் கற்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தில் அப்படி பிறப்பீங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தையாக, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ. ஸோ அப்போ பாலியல் பலாத்காரம் நடக்கும். ஸோ அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்போன்னா இப்போ தான் அதெல்லாம் நடக்கிறது கடைசியில், ஏன்னா கணக்கு முடிச்சாகணும். ஆனால் இறைவன் இப்போவும் உங்களை காப்பாற்றுறார். இது வரைக்கும் மறைமுகமாக இருந்து காப்பாற்றினார், இப்போ நேரடியாகவே சொல்கிறார் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பயங்கரமான பாவிகள்னு தெரியும், ஆனால் தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்குள்ளே அந்த பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு குணம் வந்துடுச்சு. ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு சுமாரான பெண் ஒரு 18 to 25 அந்த மாதிரி வயசில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் நீங்கள் பாருங்களேன், எல்லா பசங்களும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது இல்லையா? ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் பசங்க இல்லை, வயசானவங்க கூட பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அடிமையாக அவங்க இருக்கிறாங்க காமத்துக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சகோதரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா கள்ளக்குறிச்சியில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்நாடே கொந்தளிக்குது. ஆனால் அவங்க யாருக்குமே எதுவுமே நடக்கலை. நடந்தது ஒரு சகோதரிக்கு. அது உண்மையிலே அவங்க தற்கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூஃபே பண்ண முடியாது. அப்படி எந்த விதமான ஆதாரமுமே இது வரைக்கும் கிடைக்கல. கிடைக்காமலே ஒரு அனுமானத்தில் அது கொலை தான் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கொதிச்சாங்க. இப்போ கூட நீங்கள் கமெண்ட்லலாம் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி வீடியோக்களே. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எப்படி ஒரு பெண் போனாலே அவங்களால திரும்பி பார்க்காம இருக்க முடியல, அது மாதிரி சின்ன சம்பவம் நடந்தால் கூட அவங்களால கோபப்படாமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாவம் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ யாருக்கோ நடந்ததுக்கே அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா அவங்களுக்கு நடந்தால் அவங்க கொலை கூட பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அவ்வளோ பாவம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கும்போது தான் உனக்கு இந்த குணம் எல்லாம் வரும் இல்லையா? உடலே இல்லைன்னா எப்படி காமம் வரும்? என்றென்றைக்கும் நான் இருக்க போகிறேன், இந்த உலகமும் எப்போ தான் இருக்க தான் போகுது அப்படின்னா எதையும் பிடிச்சி வச்சுக்கணுன்ற பற்று உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆத்மா ஆனந்தமயமானது, அதிலேயே உங்களால் நிலைக்க முடிந்தால் நீங்கள் ஏன் ஆனந்தத்தை தேடி வெளியில் போகிறீங்க? வெளியில் போய் நீங்கள் பாவம் செய்ததுனால தான் அனைத்தையும் நீங்கள் இழந்தீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு பாவம் செய்ய போகிறீங்க? ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நான் ஆத்மா என்பதை மறந்து நான் உடம்புன்னு தவறாக நம்பினது தான். அதனால் இப்போ நான் அழியக்கூடிய உடம்பில் நான் ஆத்மான்னு உன்னுடைய கவனத்தை புருவமத்தில் நிலைநிறுத்த முயற்சி செய். புருவமத்தின் இல்லை, அங்கே ஆத்மா நான், அவ்வளோதான். ஸோ ஆனால் அந்த சக்தி இல்லை. ஸோ அந்த சக்தி வருவதற்கு ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரைத்தான் சிவபெருமான இந்துக்களும் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தினரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம், நாம் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் 5000 வருட காலச்சக்கரத்தில் வரும் சிவபெருமான் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது. கடைசி 100 வருடங்குள்ளே டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆத்மா நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா பாவத்திலேருந்தும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் செய்த பாவம் உங்களை துரத்துது, உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை துரத்திட்டு வராங்க. ஸோ எல்லாத்துலேருந்தும் நீங்கள் தப்பிச்சிட முடியுமா?
தப்பிக்க விடும் அவங்களுடைய பாவமும் நீங்கள் வாங்கின சாபமும். ஸோ அது மீண்டும் மீண்டும் உங்களை உடலுணர்வுக்கு வர வைக்க முயற்சி செய்யும். ஏன் அப்படின்னா உடலுணர்வில் நீங்கள் பாவம் செய்தால்தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் உங்களை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் வெவ்வேறு ரூபத்தில் இருப்பாங்க. உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நம்ம இப்படி செய்தோம், அவங்க தான் இப்போ நமக்கு அம்மாவாக, அப்பாவாக, கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, நண்பனாக சுற்றி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க, உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னும் போது அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க உங்களுக்கு சின்ன கோபம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க, திட்டுவீங்க அந்த மாதிரி. ஆனால் அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும், ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அங்கே சின்ன கோபப்பட்டால் போதும் உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. பட்டாசு லக்ஷ்மி வெடிக்கு ஒரு சின்ன பொறி இருந்தால் போதும், வெடிக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் உள்ளே இருக்குது, ஒரு சின்ன பொறி கிடச்சா போதும் வெடிச்சிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த பழைய குணத்தை நீங்கள் ஸ்லைட்டாக வெளிப்படுத்தினீங்கன்னா போதும் மாட்டிக்குவீங்க. ஆனால் இந்த விஷயம் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாதனால தானே மாட்டிக்கிட்டோம். இப்போ இறைவன் சொல்கிறார், தெரிஞ்சுக்கோ, உன்னை சுற்றி ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, உனக்கு தண்டனை கொடுப்பதற்காக மாறு வேடத்தில் இருக்கிறாங்க நெருங்கிய உறவுகள் அத்தனை பேரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எதையும் இழக்க தயாராக இருக்கணும். அதுக்கு எதுவுமே என்னது இல்லைன்ற முடிவுக்கு முதல்ல நீ வந்துடணும். நீ வெறும் ஆத்மா, சிவத்தந்தை என்னுடைய அப்பா, அவ்வளோதான். உலகமும் அழிய போகுது, அழியறதுக்கு முன்னாடி தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அழியறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆகிடும். அழிய போகுதுன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது, அதனால் உங்ககிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைப்பாங்க, என்ன வேணாலும் நினைப்பாங்க. அழியறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்முன்னு விட்டுறீங்க, அவ்வளோதான். ஸோ அதை போய் பிடிச்சிங்கன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்கும். உங்களுதுன்னு நினச்சி போய் பிடித்தால், என்கிட்டேருந்து ஒன்று அபகரிக்கப்படுது, என்னுடைய ஒரு பொருள் இன்னொருத்தர் அபகரிக்கணும்னு நினச்சிட்டாலே அது இது கிடையாதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ அப்படி நீங்கள் ஆடாமல் அசையாமல் நிற்கிறீங்க அப்படின்னா நான் ஆத்மான்ற உணர்வில் நிற்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் சொல்கிறார், என் ஒருவனின் நினைவிலே இருங்க. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை ஜொலிச்சிட்டு இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய பரந்தாமும் செம்பு நிறமாக இருக்கும். நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். உடல் அப்படின்னு நினைத்தாலே காமம் கோபம் வந்துடுது, அந்தளவுக்கு பலகீனம் ஆகிட்டோம். அப்போ எனக்கு உடலே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. நான் உயிரோடவே இல்லை, செத்துட்டேன், வெறும் ஒலியாக இருக்கிறேன், சிவத்தந்தை நினைவில் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சிட்டேன். அந்த பாவத்திலேருந்து நான் இப்போ விடுபடணும். ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போகும் தண்டனை அனுபவிச்சு. ஆனால் நான் தண்டனை அனுபவிக்காமல் போகணும். அப்போ அந்த பாவத்தை எரிக்கணும் சிவபெருமானின் நினைவில் இருந்து. அதற்கு தான் இறைவன் இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என் நினைவில் இருக்க இருக்க அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் ஃபுல்லாக உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையான குணம் 5000 வருடத்துக்கு முன்பு தேவதையாக இருக்கும்போது அந்த அன்பின் ஊற்றாக, அமைதியின் ஊற்றாக இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள இந்த தெய்வீக குணங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு இப்போதைக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக என்ன இருக்குது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அது வெடிக்கக்கூடாது இல்லையா. உள்ள ஆழமாக இருக்குது பாருங்கள், ஆழ மனசில் இருக்குது அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த தெய்வீக குணம் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, மறந்துடுச்சு. இப்போ இருக்குதான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் என்னுடையது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமி கலியுகம் அழிந்து சொர்க்கம், சத்தியுகம் வரப்போகுது. ஸோ அங்கே தேவதையாக மீண்டும் நான் பிறக்க போகிறேன். ஆனால் நான் இருக்கிறது கலியுகத்தில் தான். நிறைய பாவம் செஞ்சுட்டேன், எனக்குள்ள பாவ குணம் இருக்குது, அதை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும். ஆனால் அந்த பாவ குணத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஏன்னா வெளிப்படுத்திட்டேன்னா அந்த குணத்தை இன்னும் நான் ஆழமாக பதிய வைக்கிறேன்னு அர்த்தம். ஏற்கனவே பதிய வச்சதையே நம்மளால் எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது புதுசாக பதிய வச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஆனால் இந்த காமம் வரணுன்னாலும் கோபம் வரணுன்னாலும் நீங்கள் உடம்பை நினைத்தால்தான் வரும். ஸோ அதற்கு தான் நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்றதும் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்து மதத்தில் ஒரு பெரிய மந்திரம் என்னது, ஓங்காரம். ஓம் தான், அது என்ன ஓம்காரம். ஸோ அப்போ ஓம் அப்படின்னாலே நான் ஆத்மான் தான் அர்த்தம். ஸோ ஓம் ஓம்னு திரும்ப திரும்ப சொல்லி
மனசை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஒரே வார்த்தை கேட்டால் அமைதியாகும்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பக்தியில். ஆனால் உண்மை என்னென்னா, நான் ஆத்மா, உண்மையிலே என்னுடைய குணம் அமைதி தான் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுடைய நினைவாகத்தான் பக்தியில் உங்களுடைய பக்தர்கள், ஏன்னா சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது நீங்கள் தான், உங்களுக்கு தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க உங்களுடைய பக்தர்கள். நீங்கள் இப்போ பண்ணுற பயிற்சியை, ஏன்னா ஒவ்வொரு 5000 வருஷத்திலும் இறுதியில் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணி தேவதையாவீங்க. நீங்கள் பண்ண பயிற்சியை நரகத்தில் பக்தர்கள் உங்களுக்கு கோயில் கட்டி அதோடைய நினைவாக அவங்க வெறும் ஓம் ஓம்னு அர்த்தமே தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கடவுள் வந்து நிறைய இந்த ஞானம் சொல்கிறார் இல்லையா, ஒரு வயோதிகர் உடலில் வந்து அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கும். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பாருங்கள். ஸோ அதில் பலவிதமான ரகசியங்கள் இருக்கும் உங்கள் ஆத்மாவை அமைதிப்படுத்துவதற்கு. ஸோ அதில் ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். துல்லியமாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே 2022 இதே வீடியோவை நான் போட்டிருந்தால்தான் இப்போவும் போடுவோம், ஒவ்வொரு தடவையும் போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேரம் இதுதான் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆத்மாவில் பதிவாயிருக்கு. அப்போ எனக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி ஒருவருடைய வார்த்தை இருக்குதுன்னா அவர் இந்த நேரம் இதுதான் பேசணும்னு பதிவாயிருக்குது. அவரே அறியாமல் அதான் பண்ணுவார். அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அவங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க. இது ஒரு நடிப்பு மாதிரி இல்லை, 5000 வருஷத்து நாடகத்தில் அவங்களுடைய பாகம் இது அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அதுக்கு நான் டென்ஷன் ஆக தேவை. அவன் என்னை பார்த்து பயங்கரமாக திட்டுறான், புழுதி வாரி வீசுகிறான், அது அவனுடைய நடிப்பு. எனக்கு துரோகம் செய்கிறான், அது அவனுடைய நடிப்பு. அதற்காக என்னுடைய உண்மையான குணமான அமைதியை நான் இழக்க மாட்டேன், சுய நிலையை மறக்க மாட்டேன். அப்படி மறந்து 2500 வருட சொர்க்க ராஜ்யத்தை இழக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே சதா ஓடிட்டு இருக்கணும். இங்கே ஜஸ்ட்டு எது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக பொறுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? இதனால் உலக ராஜ்யம், அதுவும் சொர்க்கமான பிறகு உங்களுக்கு கிடைக்கிது. சொர்க்கம்ன்றது ராஜ்யம். அங்கே நீங்கள் ராஜாவாக ஆகலாம். எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராஜா ஆவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விழுந்துட்டிங்கன்னா பிரஜை ஆகிடுவீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இருந்துட்டிங்கன்னா ராஜாக்களுக்கெல்லாம் மேலான மகாராஜா ஸ்ரீ நாராயணனாகவே கூட ஆவீங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற வார்த்தை பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் அது சொல்கிறவங்களுக்கே தெரியாது. உண்மையிலே இந்த மாதிரி கலியுகத்தின் இறுதியில் பொறுப்பவர்கள் தான் சொர்க்கத்தையே ஆண்ட ஸ்ரீ நாராயணனாக மாறினார் அப்படின்னு. ஸோ இங்கே உண்மையில் நான் ஆத்மா அப்படிங்கிறதுல நீங்கள் நிலை பெற்று இருக்கிறீங்க, பரமாத்மா நினைவிலும் இருக்கிறீங்க, இந்த ஞானத்தின் நினைவிலும் இருக்கிறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நான் உடல் என்கிற உணர்வை மறந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது பறந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உடல்னாலே மண்ணுனால் ஆனது. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம், ஓடிட்டு வந்து திடீர்னு நம்மளால தான் பறக்க முடியுமே அப்படின்ட்டு அவன் பறந்தான் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி பறக்க மறந்தால், ஆத்மா என்பதை மறந்தாலே தானாகவே நீங்கள் உடல் உணர்வுக்கு வந்துடுவீங்க. தானாகவே உடல் உணர்வான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெளிப்படுத்துவீங்க. எப்படா கீழே வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவக்கர்மாலும் சேர்ந்து உங்களை வச்சு செஞ்சிடும். ஸோ எப்படி கீழே துரத்திட்டு வரும்போது பறக்கிற ஒருத்தனுக்கு அந்த ஒரு பயமும் எச்சரிக்கை உணர்வும் ஒரு வினாடி கூட மறக்க மாட்டானோ, அதே எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் ஆத்ம உணர்வில் மேலே பறந்துக்கிட்டே இருக்கணும். அலட்சியமாக இருந்தீங்கன்னா கீழே வந்துடுவீங்க. கீழே வந்தாலே மாயா உங்களை ஒரு வழி பண்ணிடும். ஆனால் அங்கே வந்து துரத்திட்டு வராங்க, பார்க்குறாங்க, அதனால் பயந்துட்டுருக்குறான். இங்கே யாரும் துரத்திட்டு வரமாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக இந்த நாடகம் அப்படி தான் உங்களுடைய பாவக்கணக்கான தண்டனையை கொடுக்க, அடுத்தடுத்த காட்சியில் என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படியே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு உங்களுக்கு எதிராக திரும்பும். ஸோ நான் ஆல்ரெடி இறந்துட்டேன், வெறும் ஆத்மா பரமாத்மா கிட்ட போகிறேன். அவருடைய குழந்தை, அவர் நினைவில் இருந்து இருந்து உண்மையிலே உலகம் அழிஞ்சிடுச்சுன்ற அந்த உணர்வுக்கே நீங்கள் வரும்பொழுது தான் உண்மையிலே இந்த உலகம் அழியவே ஆரம்பிக்கும். ஸோ நம்முடைய ஆதாரத்தில் தான் அத்தனையுமே நடக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் அமைதியாக பொறுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்த பாவங்களை இப்போ உங்களுக்கு போட்டு கொடுத்தா, உங்களுக்கு போட்டு காட்டினா உங்களுக்கு ஷாக் ஆகிடும், நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமா அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அது நடக்கும், காட்சி கிடைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்ட்டு. அதேமாதிரி உங்களுடைய எதிரிகள் நீங்கள் யாருக்கு பாவம் செஞ்சீங்களோ அவங்களுக்குமே போட்டு காட்டுவாங்க. ஆனால் அந்த நேரம் நீங்கள் எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் இப்போ அவங்க கொடுக்குற
துக்கத்தை எல்லாம் நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு உண்மையிலே மனதார வாழ்த்துறீங்க, அன்பாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? இது அவங்க மனசை எந்த அளவுக்கு குளிர்ச்சி படுத்தணும்னா, கடைசி நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு இவ்வளோ பாவம் செய்தீர்கள் என்பதை பார்க்கும்போது வர்ற கோபத்தை எல்லாம் அது தணிச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஸோ கடைசி நேரத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களை சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடையிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயம் செய்ய போகுது. ஸோ அதனால் கூட பிறந்தவன் தானே, அம்மா தானே, கணவன் தானே, மனைவி தானே, குழந்தை தானே, முதலாளி தானே, கீழே வேலை பார்க்குறவன் தானே அப்படி நினைக்காதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களுடைய 5000 வருட தலையெழுத்தை எழுத போகுது. உங்கள் ஜாதகத்தையே அவங்க தான் கணிக்க போகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு காலேஜில் இன்டர்னல் மார்க் போடுற வாத்தியார்கிட்டயே நம்ம எவ்வளோ பணிஞ்சு போயிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளே கோபம் இருந்தாலும். ஆனால் இங்கே நடிக்கிறது வேலைக்கு ஆகாது. உண்மையிலே உள்ளபூர்வமாக நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். அவங்க எப்படி மோசமாக இருந்தாலும் பாவம் அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள மன்னித்து, கொஞ்சம் கூட அந்த பகை உங்களுடைய பார்வையிலையோ வார்த்தையிலையோ நடத்திலையோ எண்ணத்தில் கூட வரக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போடுற இன்டர்னல் மார்க், அதாவது அவங்க மனதிலிருந்து வர அந்த மார்க்கு தான் உங்களுடைய 5000 வருட தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகுது ஒவ்வொரு கல்பத்திலும். ஏன்னா நடந்தது தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரம் இது, பறந்துக்கிட்டே இருக்க வேண்டிய நேரம். ஸோ மேலே ஆத்ம உணர்வில், பரமாத்மா நினைவில் எல்லோரும் என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இந்த உறவு அந்த உறவுன்னு நினைத்தால் தானே அவன் என்னுடையவன், அப்படிலாம் நினைத்தால் தானே அவன் துரோகம் செஞ்சான்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு. அது சகோதர ஆத்மா. அதை தவிர எனக்கும் அவங்களுக்கும் வேறு எந்த உறவும் கிடையாது. ஆத்மா சக்தி இழந்திருக்கு, மயங்கி இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாவத்தை அவங்களால கணிக்க முடியல. அது இல்லாமல் என்கிட்ட வந்து துக்கம் கொடுக்குதுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு நிறைய பாவத்தை செஞ்சுருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்து பொறுத்து சொர்க்க பூமியை ஆள்வதற்கு தயாராகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.